ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் சிம்பிளான ஒரு எக் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இவ்வளோதான். இது இப்போ சின்ன தோசையிலே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நாம் இதில் எக்கை ஊற்றிடலாம். எக்கை ஊற்றுற மாதிரி கொஞ்சம் நல்லா நான் ஷேக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. இப்போ நாம் இதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் அந்த எக் படும். அல்லது ஒரே இடத்துல தான் இருக்கும் எல்லா எக்ஸும். லைட்டாக இப்படி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கே ஃபுல்லாக ஒரு எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நாம் இதில் இது கீ மேலே போட்டுடலாம். அவ்வளோதான். நம்மளோட சிம்பிளான எக் தோசை இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கீயையுமே லைட்டாக டில் பண்ணால் போதும். இந்த கீ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. பார்க்குறதுக்கே ஒரு எல்லோ தோசை மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெரி சிம்பிள் எக் தோசை ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.